இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, பொது காலத்தின் 11ஆம் ஞாயிறு திருப்பலியை இன்று சிறப்பாக நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லோருக்குமே வயதான காலத்தில் பல கவலைகள் தொத்திக்கொள்ளும், சில பயங்களும் இருக்கும். அதுவும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு குறிப்பாக வயசான காலத்தில் இறந்த பிறகு நம்முடைய ஆன்மா சொர்க்கத்துக்கு போகுமா நரகத்துக்கு போகுமா அப்படிங்கிற கவலை இருக்கும். இந்த உடல் வயசு இருக்கிற காலகட்டங்களில் நம்ம போக்கில் வாழ்ந்துருவோம். ஆனால் அந்த வயதான காலகட்டத்தில் நம்முடைய கவலை, இது ஒரு கவலை, ஒரு முக்கியமான கவலையாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, நாம் நம்பிக்கை வைத்திருக்கிற இந்த சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறது நம்முடைய உயிர்ப்புக்கு பிறகு நம்முடைய ஆன்மா அடைகிற ஒரு இடமாக மட்டும் நாம் பார்க்காமல், நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த மண்ணுலகில் நாம் இந்த சொர்க்கத்தை உருவாக்க விரும்ப வேண்டும். அதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு முறை நாம் வாழ வேண்டும். நமக்கான இந்த சொர்க்கம் நரகம் நாம் இந்த பூமியில் இந்த உடலோடு வாழும் பொழுது நாம் வாழ்கிற வாழ்க்கை தான் அதை தீர்மானிக்கிறது. இந்த உலகத்தில் சொர்க்கம் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து விரும்பிய இறையாட்சி தான். இறையாட்சினா ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நானும் மகிழ்ச்சியாக இருக்கணும், என் கூட இருக்கிற அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், என்னில் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி அடுத்தவர்களிலும் இருக்க வேண்டும். அதற்காக நான் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு முயற்சி தான் இறையாட்சியாக இருக்க முடியும். நாம் அப்படிப்பட்ட இறையாட்சி, இயேசு விரும்பிய அந்த இறையாட்சி உருவாக்க விரும்பி கொண்டிருக்கிறோமா? இந்த மண்ணுலகில் அந்த சொர்க்கத்தை உருவாக்க நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? சிந்தித்து பார்த்து நம் ஒவ்வொருவரையும் இந்த திருப்பள்ளியில் ஒப்புக் கொடுத்து, நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து சிறப்பாக மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஜெபிப்போமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கியிருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தாழ்ந்த மரத்தை ஓங்க செய்துள்ளேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 22 முதல் 24 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன். இளங்கொழுந்து ஒன்றை அதன் நுனி கொம்புகளிலிருந்து கொய்து ஓங்கிய உயர்ந்தோரு மலை மேல் நான் நடுவேன். இஸ்ரேலின் மலை உச்சியில் நான் அதை நடுவேன். அது கிளைத்து கனி தந்து சிறந்த கேதுரு மரமாக திகழும். அனைத்து வகை பறவைகளும் அதன் தம் உறைவிடமாக கொள்ளும். அதன் கிளைகளின் நிழல்களில் அவை வந்து தங்கும். ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்க செய்துள்ளேன் என்றும், பசுமையான மரத்தை உலர செய்து உலர்ந்த மரத்தை தழைக்க செய்துள்ளேன் என்றும் அப்போது வயல்வெளி மரங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும். ஆண்டவராகிய நானே உரைத்துள்ளேன், நான் செய்து காட்டுவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று.
உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. ஆண்டவருக்கு நன்றியுரைப்பது நன்று. உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பிறழாமையையும் எடுத்துரைப்பது நன்று. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. நேர்மையாளர் பேரிச்சை மரமென செழித்தோங்குவர். லெபனோனின் கேதுரு மரமென தழைத்து வளர்வர். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர். உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தருவர். என்றும் செழுமையும் பசுமையுமாயிருப்பர். ஆண்டவர் நேர்மையுள்ளவர். அவரே என் பாறை. அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அறிவிப்பர். உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. உன்னதரே நன்று. இரண்டாம் வாசகம். நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராயிருப்பதே நம் நோக்கம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திருவசனங்கள் 6-10 வரை. சகோதர சகோதரிகளே, நாங்கள் எப்பொழுதும் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம். நாம் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலை விட்டகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகிறோம். எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நின்றாக வேண்டும். அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா,
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இறைவாக்கு வித்தாகும் கிறிஸ்துவே விதைப்பவர், அவரை கண்டடைகிறவன் என்றென்றும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 26 முதல் 34 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின் கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த உவமையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். உவமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இறை பிரசன்னத்திலே குடிவந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இறை வார்த்தையினுடைய அற்புதமான நேரத்தில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏற்கனவே எல்லாம் சொன்னது தான். இந்த மாதிரி இறை வார்த்தை பகிர்ற நேரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, வெளியில் போகக்கூடாது. எல்லாம் இறை வார்த்தையை நம்ம என்ன செய்கிறோம், பிரசங்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆலயத்தில் என்ன செஞ்சுருவாங்க, இந்த நேரத்தில் வெளியில் போயிடுவாங்க. அதெல்லாம் கடவுளுக்கு ஒரு எதிரான செயல். ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம ஆலயத்தில் உட்கார பார்க்கணும். ஆனால் நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய இந்த இணையத்தில் இணைந்திருக்கிறவங்க அந்த வார்த்தையின்பால் தாகம் கொண்டவர்களாக நிறைய பேர் இருக்கிறீங்க. சில பேர் சொல்கிறீங்க, அந்த வெறும் பிரசங்கத்தை மட்டும் கேட்டுட்டு நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு. அது எல்லா நேரமும் சரியாக இருக்க முடியாது. பூசையை நீங்கள் எங்கேயோ பார்த்துட்டா பரவாயில்ல. பூசையை அங்குக்கு போய் கோயிலுக்கு போய் பார்த்துட்டோம், பிரசங்கம் மட்டும் கேட்குறோன்னா ஓகே. வெறும் பிரசங்கத்தை மட்டும் நம்ம கேட்டுட்டு நம்ம ஒரு திருப்பலி அன்றைக்கி நம்ம காண விருப்பம் இல்லாமல் இருக்கிறோம், நேரம் இல்லைன்னு சொல்கிறோன்னா அதை நம்ம சற்று அலசி பார்க்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவருடைய காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நாங்கள் சொல்லுகிறோம். உலகம் எப்படி போய் கொண்டிருந்தாலும் நாம் கடவுளுடைய திட்டத்தில் நம்ம கடந்து போகணும். ஒரு சில பேர் எங்களுக்கு சின்ன பிள்ளைங்கள்லாம் அந்த நாட்களில் எங்களோட வாட்ஸ்அப்லலாம் மெசேஜ் போட்டிருந்தாங்க. நிறைய குழந்தைகள் இந்த இறைவார்த்தையை மனப்பாடம் செய்து அவங்க அதில் ஒப்பிச்சு எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அதில் அவங்க சொல்லுவதெல்லாம் ரொம்ப மிகவும் அருமையாக இருக்கிறது. அதெல்லாம் எடுத்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி போடலான்னு பார்த்தோம். பட் எங்களுக்கு இயலாமல் இருக்கிறது. அவங்களுக்கெல்லாம் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய பேர் உங்களுடைய சாட்சிகளை
கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. சிறப்பாக இந்த கொரோனா தொற்றினுடைய நாட்களில் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் கொடுப்பாங்க, நாங்கள் ஜெபிப்போம், அவங்களுக்கு நடந்ததுன்னு சொல்லி அவங்க நிறைய பேர் அது மாதிரி. நாங்கள் எதையும் சாட்சியை எதையும் ரெக்கார்ட் பண்ணுறதில்ல, எல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி வச்சுட்டு நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். இல்லை ஆண்டவருக்கு தான் அந்த மகிமை. சில பேர் சாட்சியத்தை என்னோட பேசும்போது பகிர்ந்து கொள்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த மாதிரியை கேட்குறப்போ. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாட்சியம் எங்களுக்கு வந்தது. எப்படின்னா, ஒரு சகோதரி சொன்னாங்க, எங்களுடைய சகோதரர் எங்கள் மேலே ரொம்ப பெரிய அக்கறையாக இருந்ததில்லை, இருப்பாங்க நல்லா இருப்பாங்க, ஆனால் ரொம்ப பெரிய அக்கறையாக கூப்பிட்டு பேசி உதவி செய்கிறதுக்கு அப்படியெல்லாம் வந்ததில்லை. அவங்க நீங்கள் இருங்க நாங்கள் இருங்க அப்படி இருந்தாங்க. திடீரென்று அவங்க ஃபோன் பண்ணி எல்லாம் விசாரித்தாங்க, எப்படி இருக்கிறீங்க, என்ன வேணும் அப்படிலாம் கேட்டு சில காரியங்கள் எல்லாம் செய்தாங்க. அப்போது நான் கேட்டேன், நீங்கள் ஃபாதர் ஆல்பர்ட்டோட பூசை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவரும் ஆமாம் நான் பார்க்குறேன் அப்படின்னாரு. அது பார்த்த பிறகு அவரிடத்தில் ஒரு அன்பு வளர்ந்ததாக அவர் கூறியதாக அந்த மகள் சொன்னாங்க. இது ஆல்பர்ட் ஃபாதருடைய பூசை, ஆல்பர்ட் ஃபாதருடைய பிரசங்கம் அப்படி இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை. இது மனிதர்கள் நாம் பேசுகிறோம், இங்கே ஆல்பர்ட் பேசுகிறேன், அங்கே ஒரு ஆரோக்கிய சாமி, இங்கே ஒரு அற்புத சாமி, இப்படி எல்லா இடத்துலையும் ஃபாதர்ஸ் இறைவார்த்தையை ஊழியர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. அவங்க பேசுகிற வார்த்தையிலிருந்து கடவுள் வேலை செய்கிறார். பார்த்தீங்களா, ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை என்பதை அது போய் காட்டுது. அந்த மாதிரி சாட்சியங்களை நம்ம மிகவும் வாஞ்சியோடு ஆண்டவருக்கு முன்னாடி வைக்கிறோம். அதை கடவுளுக்கு மகிமை கொடுக்கக்கூடிய சாட்சியங்கள். சின்ன பிள்ளைங்கள்லாம் ஃபாதர் எப்படி இருக்கிறீங்கோ அப்படின்னு அவங்க வாய்ஸ் மெசேஜில் அவங்களுக்கே உரிய பாணியில் போடுறாங்க. எல்லா குழந்தைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். பாருங்கள், இந்த ஒரு அன்பு உறவு இப்படியா இந்த வார்த்தையின் வழியாக, இந்த திருப்பலி வழியாக கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னா நீங்களும் நானும் தான் இதுக்கு சாட்சி. இதில் நாங்கள் ஏதாவது உங்களுக்கு இங்கேருந்து என்ன குடம் பரிசு, குண்டான் பரிசு, இல்லை போனி பரிசு அப்படின்னு நாங்கள் என்ன சில்வர் ஜாமான்லாம் பரிசு கொடுத்தோமா? முதல் பரிசு காரு, இரண்டாவது பரிசு 15 பேருக்கு டிவி, அப்படியெல்லாம் ஒன்றுமே நம்ம சொல்லலையே. வார்த்தையை கொடுக்குறோம், அந்த வார்த்தையை நீங்கள் வீட்டில் இருந்து பார்க்குறீங்க, அந்த வார்த்தை நம்மளை இணைக்கிறது அப்படின்னா அந்த வார்த்தைக்கு உள்ளே இருந்து செயல்படுகிறவர் யார்? இதைத்தான் நம்ம யோசிக்கிறோம். இந்த அருமையான நாள்லேயும் நம்ம அதை ஆழமாக யோசிக்கணும். பாருங்களேன், ஆழமாக யோசித்து அநேகர் ஆண்டவருடைய பாதையில் நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, ஆண்டவருடைய நெறியின்படி நீங்கள் வாழ முயற்சிக்கிறீங்க. கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை வெறுமையாய் விடமாட்டார். நாம் சொல்கிற வெறுமைங்கிறது உலகத்தை சார்ந்தது இல்லை. பணம் பொருள் உங்களை அப்படியே பணத்தால் தூக்கி அப்படி நிப்பாட்டுவார், அது அசிங்கம். அப்படி யோசிக்கிறது அசிங்கம். அப்படி நடந்தால் கடவுள் இல்லைன்னு தான் அர்த்தம். அவர் உலகத்தினுடைய போக்கின்படி நம்மை வழி நடத்துகிறவர் அல்ல. அவருடைய வழிகள் வித்தியாசமானது. அதனால தான் இன்றைக்கி ஒரு அருமையான கருத்தை வேதம் இந்த 3 வாசகத்தில் வைத்திருக்கிறது. அதில் முதலாவது இந்த நற்செய்தி வாசகத்தை பார்க்கும்போது பார்த்திங்கனாக்க இறையாட்சியை பற்றி சொல்கிறார். இறையாட்சி பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார், அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து போகிறது. இன்றைக்கி இந்த இறையாட்சி அப்படிங்கிற இடத்துல நம்மளை வச்சு பார்க்கணும். நான் இறையாட்சியினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறேன்னா அப்படின்னு. இப்போது என்னைய கடவுள் அப்படி தான் விதைச்சார், உங்களை அப்படி தான் விதைச்சார். நம்மெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்தோம், நம்ம ஒன்றுமே செய்யலை, சாப்பிட்டோம், தூங்கினோம், எந்திரிச்சோம், வளர்ந்துட்டோம். பாருங்கள், அதே போல் கடுகு விதை அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. நம்மளும் அப்படி தான் இருந்தோம், கண்ணுக்கே பார்க்க முடியாத ஒரு அடையாளங்கள், அதெல்லாம் நம்ம உருவான கதை. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி, நம்மளை விட சின்ன பிள்ளைங்களாக இருந்தவங்களாம் பெரிய ஆளாகி நம்மளுக்கு மேலே அப்படி நிற்கும் போது நம்ம அவங்கள கையெடுத்து கும்பிட தான் வேண்டியிருக்குது. ஏன்னா அவங்களுடைய நன்மைத்தனங்கள், அவங்களுடைய திறமைகள் அப்படியெல்லாம் பார்க்குறப்போ இதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். இதுதான் நம்மளுடைய வளர்ச்சியினுடைய அடையாளம். கடவுள் அவர்கள் கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப இதெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு. அப்படியே முதல் வாசகத்துக்கு வந்தீங்கன்னா, எசேக்கியேல் நூலிலிருந்து உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன். பாருங்கள், இந்த வார்த்தையெல்லாம் ஆண்டவர் எதுனா மரம் வளர்க்க சொல்லி கொடுக்குறாரா? இதை வாசிச்சுட்டு நீங்கள் இதுலேருந்து என்ன உணர்ந்துக்கிட்டீங்கன்னு கேட்டாக்க, ஆண்டவர் கேதுரு மரம் வளர்த்தார், அதுலேருந்து நுனி ஒன்று உடைச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம மரம் வளர்க்குறதுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாருன்னு நினைக்கக்கூடாதுல்ல. அந்த மரத்தினுடைய அடையாளத்தின் வழியாக இறைவாக்கினர் எசேக்கியேல் வழியாக நமக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்கிறார். அப்போது கடவுள் எந்த அடையாளத்தை படிக்கிறவங்களுக்கு புரியும். உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன். பாருங்கள், ஐ வில் பிளான்ட். இந்த கடவுள் எங்கெல்லாம் இந்த ஐட்டம் கடவுளுக்கு வருதோ, ஐ வில் டெலிவர் யூ,
ஐ வில் கம் வித் யூ, ஐ வில் ஹோல்ட் யுவர் ஹேண்ட். இங்கிலீஷில் இந்த ஐன்னு நானே, தமிழில் நானே அப்படிங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து இட்ஸ் அன் அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடவுள் வந்து அதை உறுதியாய் சொல்கிறாரு. அப்போ மற்றதெல்லாம் உறுதி இல்லாமல் இல்லை, ஆனால் இது வந்து இன்னும் நமக்கு உறுதிப்படுத்துகிற வார்த்தைகள். அப்போ கடவுள் சொல்கிறாரு, நானே நடுவேன், இளங்கொழுந்து ஒன்றை அதன் நுனிக்கொப்புகளிலிருந்து கொய்து ஓங்கி உயர்ந்ததொரு மலை மேல் நான் நடுவேன். பாருங்கள், இப்படியெல்லாம் கடவுள் சொல்லி, ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்க செய்துள்ளேன் என்றும். இதெல்லாம் எதுக்கு அடையாளப்படுத்துகிறாருன்னா, இஸ்ரேல் மக்களை அவர் சொல்கிறார். இஸ்ரேல் மக்கள் ஒன்றுமில்லாத மக்கள், எண்ணிக்கையில் ரொம்ப குறைவான மக்கள் தான் இஸ்ரேல் மக்கள். அந்த இஸ்ரேல் ஜனத்தை கடவுள் எப்படி அவ்வளோ பெரிய ஜனத்திற்கு முன்னாடி, இங்கிட்டு பாபிலோன், அங்கிட்டு எகிப்து, இங்கிட்டு சிரியா, இப்படி ஒரு சுற்றி இருக்கிற பெரிய பெரிய நாடுகளுக்கு மத்தியில் அவர் அப்படி தூக்கி நிப்பாட்டி வச்சுருந்தார் பாருங்களேன். அதை அவர் அடையாளப்படுத்துகிறார். அப்போ கடவுள் என்ன சொல்ல வராரு இந்த நற்செய்தி, இந்த இறைவார்த்தைகள் வழியாகனா, நீ ஒன்றும் இல்லை, நான் கொடுத்தேன் உனக்கு எல்லாம், அதை நீ உணர்ந்து கொள் அப்படின்னு நம்மளுக்கு அழைக்கிறார். அந்த அழைப்பை நம்ம இன்றைக்கி அறிந்து கொள்ளணும். பாருங்கள், யோவான் 1:3 சொல்கிறது, அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவராலன்றி உண்டாகவில்லை. எல்லாம் கடவுள் தான் உண்டாக்குறாரு. திருப்பாடல் 33:6 சொல்லுது, ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின, அவரது சொல்லின் ஆற்றலால் வான்கோள்கள் எல்லாம் உருவாயின. நிறைய பேர்கிட்ட நாங்கள் சொல்லுவோம், பைபிளை வாசித்து ப்ரேயர் பண்ணுங்கள், திருப்பாடல் வாசித்து ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படி சொல்லுவோம். சில பேருக்கு தெரியல அது என்ன செய்யணும்னா, இப்போ இந்த வாசகம் வாசிக்கிறோம் பாருங்களேன், இந்த வசனத்தை வாசிக்கிறோம், ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின, அவரது சொல்லின் ஆற்றலால் வான்கோள்கள் எல்லாம் உருவாயின. இதை சொல்லிவிட்டு நீங்கள் உடனே கண்ணை மூடி யோசித்து பார்க்கணும், ஆண்டவரே எனக்கு என்ன நடந்தது? ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் நான் உருவானேன், உம்முடைய இரக்கத்தினால் நான் இப்படி நிற்கிறேன், உம்முடைய பெருமையான அந்த செயல்களால் நான் அறிவாளியாக இருக்கிறேன், நான் செய்கிற செயல்கள் எல்லாம் வெற்றியாகிறது அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் நீங்கள் ஆட்ரிபியூட் பண்ணணும். இந்த இறைவசனத்துக்கு ஒட்டி நீங்கள் என்ன செய்யணும், கடவுளுக்கு அதை சாட்சியப்படுத்தி நீங்கள் ஜெபிக்கணும், துதிக்கணும். கரத்தை உயர்த்தி ஒன்றையும் சொல்லி ஹalleluya ஹalleluyaன்னு துதிக்கும் போது நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அப்படியே தூபம் போல் எம் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. ஆண்டவர் தூபம் போல் அந்த ஜெபங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வார். அது விண்ணகத்துக்கு கண்டிப்பாக போகும். ஏன்னா அது துதி மகிமை. கடவுள் உங்களுக்கு செய்த நன்மைத்தனங்களை நினைத்து நீங்கள் துதிக்கிறீங்க. அப்போது இந்த வாசகங்கள், இந்த வாசகத்தினுடைய வரிகள் எல்லாம், இந்த இறைவார்த்தையினுடைய வரிகள் எல்லாம் நம்மை ஜெபிக்க தூண்டுகிற வார்த்தைகள் பாருங்கள். யோபு புத்தகம் 11:11, அவர் மனிதரின் ஒன்றுமில்லாமையை அறிவார், தீமையை காண்கின்றார், ஆனால் அதை ஒரு பொருட்டாக கருதுவதில்லை. மனுஷரை ஒன்றுமில்லாமையில் அறிவார், நம்ம ஒன்றுமில்லைன்னு, நம்மக்கிட்ட இருக்கிற தீமை அவருக்கு தெரியும், ஆனால் அவர் எப்படி இருக்கிறாரு, அதை ஒரு பொருட்டாக கருதவில்லை, அவர் பொறுமையாக இருக்கிறாரு. அன்புக்குரியவர்களே, யூதித்து புத்தகத்தில் 16:14 பார்க்குறோம், உம் படைப்புகள் அனைத்தும் உமக்கே பணிபுரியட்டும், நீர் ஆணையிட்டீர் அவை உண்டாயின, உம் ஆவியை அனுப்பினீர் அவை உருவாயின, உமது குரலை எதிர்த்து நிற்பவர் எவரும் இல்லை. ரோமையர்லையும் அதை பார்க்குறோம் 11:36, அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன, அவருக்கே என்றென்றும் ஆட்சி உரித்தாக. பாருங்கள், ஒரு நல்ல ஒரு கருத்தியலை எல்லாரும் எப்படி பகிர்ந்து அவங்கவுங்களுடைய சூழலுக்கு ஏற்ப பயன்படுத்திக்கிறாங்க. எபிரேயர் 11:3 உலகம் முழுமையும் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்றும் காணப்படாதவற்றினின்று காணப்படுகிறவை உண்டாயின என்றும் நம்பிக்கையாலேயே புரிந்து கொள்கிறோம். திருவெளிப்பாடு 4:11 இந்த அடையாளம் இருக்கிற. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குற போது நம்மக்கிட்ட வரோம், நம்மளை அப்ளை பண்ணி பார்க்குறோம். இந்த இடத்துல இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது எது நம்முடையது? நான் பலமுறை சாட்சியாகி சொல்லியிருக்கிறேன், மீண்டும் அதை சொல்ல ஆசைப்படுகிறேன். கடவுளுக்கு முன்னாடி நான் இப்படி கை உயர்த்தியெல்லாம் நாங்கள் ஜெபிச்சது கிடையாது. என்னுடைய குடும்பம் ஒரு பக்தியான குடும்பம், வீட்டில் ஜெபம்லாம் இருக்கும், ஆனால் கரிஸ்மேட்டிக் குடும்பம் கிடையாது. இந்த சோ கால்டு, நான் அதை சொல்வதில்லை, கரிஸ்மேட்டிக் அப்படிங்கிற டேர்ம்லாம் நம்மளாக வகுத்து வச்சுக்கொள்வது. ஒரு அருங்கொடை அப்படின்னு வச்சுக்கலாமே, அருங்கொடை இயக்கம் சார்ந்த ஒரு குடும்பம் கிடையாது. எங்கள் வீட்டிலலாம் கை உயர்த்தி ஹalleluyaன்னு அந்த டங்ஸில் பேசுகிறது, ஆவியில் நிறைஞ்சி ஜெபிக்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு பாரம்பரிய ஜெப முறை தான். ஆனால் நான் குருவான பிறகு இந்த வழிபாட்டு முறையை நான் சந்திக்க நேர்ந்தது. அப்போ ஆண்டவர் என்னைய ஒரு சில இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு போனார்.
சாலக்குடி, அது மாதிரி தாபோர், இந்த மாதிரி ஒரு தியான இல்லங்களுக்கெல்லாம் நம்ம போகணும் இருந்தது. அப்போ நான் எளிய மக்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை எல்லாம் பார்த்தோம். இதே போல் இருந்தது. ஸோ நானும் என்ன செய்தேன், அவர்களுக்கு பிரசங்கம்லாம் ரொம்ப லைவாக கொடுக்க ஆரம்பித்தோன்னே அவங்க கூட்டத்தில் சேர்த்துக்கிட்டாங்க. திஸ் ஃபெல்லோ வில் பி அடாப்டட் இன் திஸ் ஏரியா அப்படின்ட்டு. அப்போ இந்த உண்மையை சொல்லணுன்னா முதல்ல வந்து நம்மளை இணைச்சி கொண்டது உங்களை போல் லே பீப்புள் தான். ஃபாதர்ஸ் எல்லாம் வந்து இது அங்கீகாரம் கொடுத்தோ இல்லை நான் ஒரு பிளான் பண்ணி இந்த ஏரியாவில் போவோம், நமக்கு நல்ல ஒரு அது வாழ்க்கை அமையும் அப்படின்லாம் நம்ம யோசிக்கலை. கடவுள் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு நம்மளை, இங்கிட்டு வா அங்கே வா அங்கே வான்னாரு. அங்கங்கே போகிறப்போ நமக்கு பிடிச்சமான காரியமாக அது இருந்தது. இந்த ஜெபங்கள் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. மக்களுக்கு அதை பேசும்போது அவங்க விரும்பி இறைவார்த்தையை கேட்கிற அந்த ஒரு மனநிலை பிடிச்சிருந்தது. அப்படியே நான் பயணிக்க ஆரம்பித்தேன். அந்த பயணத்தில் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் வந்து அது உள்ளே வந்துட்டேன், இந்த அருங்கொடை ஜெப வழிபாட்டுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ எனக்கு என்ன பிரச்சனைன்னா, கை தூக்குறது பிரச்சனை. ஏன்னா நாங்களாம் கை தூக்கினது கிடையாது, நாங்களாம் கை தூக்காத கத்தோலிக்கர்கள், கையை கட்டி கொள்கிற கத்தோலிக்கர்கள். நிறைய பேர் அப்படி தான் நம்ம இருக்க விரும்புகிறோம். கையை வந்து தூக்குனா அது கடவுளுக்கு அவசங்கன்னு நினைக்கிறோம். கோயிலில் கை தட்டணும் அப்படின்னா அது என்னமோ கடவுளை அவமானப்படுத்துறதுன்னு நினைக்கிறோம். இது வந்து கைத்தாளங்களோட மத்தளங்களோட புகழுங்கன்னு சொன்ன வேத வசனத்தை நம்ம செயல்படுத்துகிறோம். இப்போது ரேஷன் கடையில் போய் நீங்கள் 100 தடவை ஒரு 10 தடவை கை தட்டினா தான் உங்களுக்கு ஒரு மிக்சி கிடைக்கும்னா நம்ம 10 தடவை இல்லை 100 தடவை தட்டி காட்டுவோம். ஏன்னா அங்கே ஏதோ நமக்கு கிடைக்குது. அப்போ பொருளுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்கிறோம். மார்க்கெட்டுக்கு போய் பாருங்கள், அந்த மீனை வச்சுக்கிட்டு அந்த மீன் விற்கிற வியாபாரி கத்துறாரு, மீன் மீன் மீன், ஏன்னா மீன் தான் தெரியுமே. பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க, அது நம்ம ஊரில் தான், அது மற்ற ஒரு நாடுகளில் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க, திருச்சி வண்டி இருந்தால் திருச்சி, அது எழுதியிருக்க திருச்சின்னு எங்களுக்கு தான் தெரியுமே, அப்புறம் எதுக்கு அவர் கத்துறாரு? அதுதான் நம்மளுடைய, அது எப்படியாவது அதை ஜெயிக்கணும், எப்படியாவது அந்த பஸ்ஸை லோட் பண்ணணும், எப்படியாவது இந்த காய்கறியை விற்று ஆகணும். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, கத்திரிக்கான்னு கத்துறாங்க. அப்போ ஒரு விவசாயி, ஒரு வியாபாரி தன்னுடைய அந்த நிலையை ஊர்ஜிதப்படுத்த அல்லது வெற்றி அடைய என்ன போராட்டம். அப்போ பாருங்கள், நம்ம ஆண்டவருக்குள்ளே போராட விரும்புகிற பிள்ளைங்க போராடாமல் உட்காந்துக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு எல்லாம் சாதிச்சிடலான்னு நினைக்கிறோம் பாருங்களேன். இது எவ்வளோ மடமை. இதை நம்ம உலகத்தில் பார்த்து கற்றுக்கணும். கடவுள் கடுகு விதையை வச்சு கதை சொல்கிறாரு ஓமை வாயிலாக. இப்போ நமக்கு ஓமை சொல்ல ஆள் இல்லை, நம்ம தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டு போகும்போது பார்க்கணும், அங்கே விற்கிற வியாபாரி என்ன உயிரை கொடுத்து கத்துறாருன்னு. ஏன் பார்க்கும்போது இது வெண்டைக்கான்னு தெரியாதா, இது கேரட்டுன்னு தெரியாதா, பார்த்து வாங்குவாங்கன்ட்டு ஒரு அமைதியாக உட்காந்துருக்கலாமே. பாருங்கள், அங்கே ஒரே சத்தமாக இருக்கும். இதுதான் மார்க்கெட். ஏன்னா அவங்க பொருளை அவங்க விற்று காசை எடுத்துகிட்டு போகணும். இன்றைக்கி நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் பல கேள்விகளை வச்சு கொண்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து குறையாய் நான் வைக்கலை, நம்மளுடைய உள்ள மாற்றத்திற்காக நான் சொல்லுகிறேன். நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் ஒரு முறை, நான் வந்து என்னுடைய ஒரு கிராமத்து பங்கில் இருந்தப்போ செடி நட்டுக்கிட்டு இருக்கிறேன், ரோசாப்பு செடி. அந்த பங்கு பக்கத்தில் ஒரு கார்டனிங் ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கார்டனுக்காக ரோஜாப்பு செடியை நட்டு கொண்டு இருக்கிற போது கடவுள் பேசுகிறார் நம்மகிட்ட மெதுவாக. இந்த செடி யாருடையது அப்படிங்கிறாரு. உங்களுது ஆண்டவரே, நீங்கள் தானே எல்லாத்தையும் படைச்சிங்க. அப்போ அதுலேருந்து ஒரு இலையை பிச்சிரு அப்படிங்கிறார். நான் ஒரு இலையை பிச்சிட்டேன். திருப்பி அந்த இலையை ஒட்டவை அப்படின்னாரு. நான் சொன்னேன், இது எப்படி என்னால் முடியும் அப்படின்னு. அப்போது உன்னால் ஒன்றும் இயலாது. இந்த மண் யாருது அப்படின்னாரு. மண் உங்களுது, நீங்கள் படைச்சது தானே மண். அப்புறம் தண்ணி ஊற்றணும், இந்த தண்ணீர் யாருது அப்படின்னாரு. எல்லாம் உங்களுது தான் ஆண்டவரே. பாருங்கள், ஆண்டவர் அப்படியே நம்மளோட பேசிகிட்டே இருந்தார். நான் ஒரு செடி தான் அப்படியே நட ஆரம்பித்தேன். நான் தான் அப்படியே நோண்டி, பக்கத்தில் சின்ன பிள்ளைங்களாம் இருந்தாங்க, நல்ல பொடுசுகள்லாம் நிறையா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. பசங்களுக்கு நான் உடனே இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு நான் மண்ணை தடவிக்கிட்டே இருந்தேன். பாருங்கள், பக்கத்தில் ஒருத்தர் ஒரு பொடியன் சொல்கிறான், சாமியார் ஒரு செடி நட்டத்துலேயே அவர் அவுட் ஆகிட்டார்ரா அப்படிங்கிறான். அவர் அவுட் ஆகிட்டார், இதுக்கு மேலே அவரால் ஒன்று, நம்ம தாண்டா வேகமாக நடணும் அப்படின்னா. சிரிப்பு வந்தது. அப்போ பாருங்கள், கடவுள் நம்மளோட அப்படி பேசுகிற போது சில கேள்விகளை அவர் கேட்டு, இப்போ கேட்டார் கடைசியாக, இப்போ ஒன்றுக்கிட்ட இருக்கிறது எது உண்ணுது அப்படின்னு கேட்டார். அப்போ புரியாததை வேத வசனத்தின் வழியாக வெளிப்படுத்துகிறார். ஏசாயா 46:3, உதரத்தில் நான் தான் உன்னை உருவாக்கினேன், கருப்பையில் நான் தான் உன்னை தாங்கினேன். கருப்பைக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஃபேலோப்பியன் டீப்பு தான் உதரம். அந்த உதரத்தில் தான் முதல்ல அந்த ஓவும் ஸ்பெர்மும் ஒன்று சேருது, எம்பிரியோ. அதுக்கு பிறகு தான் அது கர்ப்பப்பைக்கு போய் அது குழந்தையாக மாறி. பாருங்கள், கடவுள் இந்த அற்புதத்தை எங்கே சொல்லியிருக்கிறார்? எசையா புத்தகத்திலேயே சொல்லிட்டார். எசையா 46:3 இருக்குது. அப்போ அதெல்லாம் ஆண்டவர் காட்டுறார். காட்டி இப்போ எது ஒன்றுதுன்னு கேட்டார். அப்போ சொன்னேன், என்னிடத்தில் எது இருப்பது எதுவுமே என்னது இல்லையே.
அப்போ சொன்னார், என்னுடைய கரத்தை உயர்த்தி எனக்கு நீ புகழ் உரைப்பதில் மாட்சி கொடுப்பதில் உனக்கு என்ன கவலை அப்படின்னார். அன்றிலிருந்து நான் அவருடைய கரத்தை அவருக்காக நான் உயர்த்துவது உண்டு. அதிலிருந்து நான் வெட்கப்படுறதில்லை. எந்த ஸ்டேஜில் யார் நின்னாலும் நான் கரத்தை உயர்த்துறதில் நான் வெட்கப்பட்டது கிடையாது. அதை சொல்லி அவர் எப்படி உறுதிப்படுத்தினார் அப்படின்னா, ஒரு எலெக்ஷன் சமயம், அந்த சமயம் நான் ஒரு மாதிரி ரோட்டில் பயணித்து கொண்டு இருந்தபோது ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். ஒரு பெரிய லாரியில் வந்து ஒரு கட்சியை சார்ந்தவங்க போகிறாங்க. அப்போ அந்த கட்சியை சார்ந்த இளைஞர்கள் எல்லாருமே சட்டைகள் எல்லாம் கழட்டிட்டாங்க, உடம்பில் படம் போட்டிருந்தாங்க, அந்த கட்சிக்கான உருவங்களை எல்லாம் பெயிண்டில் வரைஞ்சிருந்தாங்க. வச்சுட்டு ஒரே சத்தம், அந்த சட்டையெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு போனாங்க. ஆண்டவர் அப்போ பேசுனார், இவன்லாம் யாருக்காக இப்படி செஞ்சான்? அவன் தன் சட்டையை கழட்டி தன் உடம்பை யாரோ ஒருத்தருக்காக கடன் கொடுத்துருக்கான். யாருக்கு அப்படின்னு? உலகத்தில் இருக்கிற ஒரு தலைவனுக்காக இவன் இதை செய்கிறான். உனக்கு யார் தலைவர் அப்படின்னு கேட்டார். நீங்கள் தான் எனக்காக நீ இதெல்லாம் செய்ய வேண்டாம். இந்த கை தூக்கணுமான்னு கேட்டியே, உனக்கு கை கூடவா தூக்க முடியாது எனக்காக? நான் உனக்காக கல்வாரி மலையில் எப்படி நின்னேன் தெரியுமா? பாருங்கள், ஆண்டவர் தன்னை நமக்காக ஒன்றுமில்லாத அந்த நிலைக்கு கொண்டு போய் தன்னுடைய அன்பை காட்டினார். இதுக்கு மேலே உனக்கு நான் எப்படி அன்பை காட்டுறது? அப்போ கடவுள் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நீ ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து உன்னை இவ்வளவாய் உயர்த்தி இருக்கிறேன், அதை உணர்ந்து கொள். அப்போ உணர்ந்துக்கிட்டு அதன்படி நீ செயல்படு. அப்படி செயல்பட்டால் உனக்கு என்ன கிடைக்கும்? கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும். அதை தான் இன்றைக்கி 2வது வாசகத்தில் அவர் பவுலடியார் சொல்கிறார், நாங்கள் எப்போதும் துணிவுடன் இருக்கிறோம், இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். இந்த உடலில் குடியிருக்கிற வரைக்கும் ஆண்டவர்கிட்ட தள்ளி இருக்கிற மாதிரி தெரியுது. நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலே வாழ்கிறோம். அப்போது என்ன நடக்கும்? நாம் துணிவுடன் இருக்கிறோம், இவ்வுடலை விட்டு அகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகிறோம். எப்படா போகும்னு இருக்குது இந்த உடலை விட்டு. இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம இறந்தவங்களை குறித்து ஓகே துக்கம் கொண்டாடணும், அதுவும் நமக்கு கணக்கு இருக்குது. துக்கம் கொண்டாடிக்கிட்டே இருக்கக்கூடாது. சில பேர் வருஷ கணக்காக இறந்தவங்களை நினச்சி அழுதுகிட்டு இருக்கிறீங்க, அது பாவம் கடவுளுடைய பார்வையில். ஏன்னா அவர்கிட்டேருந்து தான் அந்த நபர் வந்தாங்க, இப்போ அவர்கிட்ட போகிறாங்க, அவர்கிட்ட நம்ம கொடுக்கணும். அதுக்கு தான் துக்க நிவர்த்தின்னு வைக்கிறாங்க. நாம் துக்கத்தை வருஷக்கணக்காக எடுத்துகிட்டு போகக்கூடாது. மனசுக்குள்ளே ஒரு சின்ன வலி இருக்கும். நம்மளோட உறவில் இருந்தவங்க, நமக்காக கஷ்டப்பட்டவங்க, நமக்கு நன்மை செஞ்சவங்க, எல்லாமே அப்படி தான். ஒரு செடி, ஒரு மரம் எடுத்துக்கொள்ளுங்க, நல்ல பலனை கொடுக்குது, அப்புறம் அந்த மரம் அழிந்து போகிறது, அடுத்து வேறு ஒரு மரம். இதுதான் உலகத்தினுடைய நியதி. இதை நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோம். அதான் சொல்லுவாங்க, எல்லாரும் கல்லறைக்கு போவான். கல்லறைக்கு போயிட்டு ஒரே ஒரு மனநிலையில், ஒரு சிந்தனை இல்லாமல் வெளியில் வருவாங்க. என்ன சிந்தனை? நானும் நாளைக்கு இங்கே தான் வரப்போகிறேன் அப்படிங்கிற சிந்தனை. ஒவ்வொரு முறையும் நம்ம கல்லறைக்குள்ளே போகிறப்போ நம்ம ஒரு சிந்தனையோடு வெளியில் வரணும். நாளைக்கு நமக்கு எந்த இடம்னு தெரியலையே, அதுக்காக சண்டை போடப்படாது. எந்த இடம்னு தெரியலையே, கல்லறைக்கு சண்டை நடந்துகிட்ருக்கு, அது ஒரு பெரிய விஷயம். பாருங்கள், ஆண்டவர் இசையா 40:23 ஆள்வோரை வீழ்த்துபவர் அவரே, மண்ணுலகின் தலைவர்களை ஒன்றுமில்லாத ஆக்குபவர் அவரே. அவர் நினச்சார் நான் எது வேணாலும் செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? அமைதியாக இருக்கிறார். ஆடுறா மகனே ஆடு, நீ நல்லா ஆடிட்டு வருவில்லைங்க, அப்போ நான் பார்க்குறேன். அப்போ கடவுள் பொறுமையோடு இருக்கிறார். எதுக்கு? எல்லாரையும் அழிக்கணுங்கிறதுக்கு இல்லை, அவர் பொறுமையோடு இருக்கிறார். தீயவர்கள் மனம் மாற வேண்டும் என்பதற்காக. எரேமியா 10:24 ஆண்டவரே, உம் சினத்திற்கேற்ப அன்று உம் நீதிக்கேற்ப என்னை திருத்தியருளும், இல்லையெனில் நான் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவேன். இதுதான் ஆண்டவருடைய அடியார்கள் உணர்ந்து கொள்கிற விதம். என்னை திருத்துங்க, நான் திருந்துறேன் அப்படின்னு. இன்றைக்கி நாம் நம்மளுடைய நிலையை நினச்சி யோசித்து பார்க்கணும். எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம இயேசு ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடையாளம். பாருங்களேன், யோவான் 5:19 இந்த இயேசுவினுடைய அடையாளத்தில் ஒரு இதை பார்க்கிறோம். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், மகன் தான் நினச்சதையே செய்ய முடியல அவரால். ஏன்னா நான் மகன் தானே, நான் இதை அப்படி செய்வேன் அப்படி செய்வேன் அப்படி இல்லை. தந்தை என்ன அங்கே கட்டளையிடுறாரோ அதை தான் மகன் செய்ய முடிந்தது. ஏன்? மகன் மனித நிலையில் இருக்கிறார், இந்த உலகத்தில் ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்கிறார். அதனால் தந்தை விரும்புகிறத மட்டும்தான் இந்த உலகத்தில் செய்யணும்னு அவர் பணிக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் கீழ்ப்படிதல். இன்றைக்கி மகனிடத்தில் இருந்த கீழ்ப்படிதலுக்கு தான் கடவுள் என்ன செய்திருக்கிறார்? மகனுக்கு ஒரு பெரிய உயர்வு கொடுத்துருக்கிறார். நீ என்னுடைய வலப்புறத்தில் இரு.
மகன் இல்லாமல் இந்த பூமியிலிருந்து எவனும் என்கிட்ட வர முடியாது. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கொடை பார்த்தீங்களா. இப்போ மகன் வழியாகத்தான் நீங்கள் வரணும் அப்படின்னா மகனுக்கு தந்தை கொடுத்துருக்கிற மிகப்பெரிய உயர்வு அதுதான். அப்போது நாமும் இந்த மகன் வழியாக கண்டுபிடிக்கணும் கடவுள் எதை விரும்புகிறாரு, எதை செய்யணும். 1 யோவான் 5:19 சொல்லுது, நாம் கடவுளை சார்ந்தவர்கள். நீங்கள் உறுதி செய்யணும், நான் கடவுளை சார்ந்தவனா இல்லையா அப்படின்னு. ஆனால் உலக அனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கிறது, இது நமக்கு தெரியும். அதனால தான் நாம் ஒரு இருள் சூழ்ந்த நிலையில் தான் நாம் ஒரு ஒளியாக இருக்கணும், உப்பாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒளின்னா நம்ம அங்கங்கே ஒளிரக்கூடிய அடையாளம். உப்பு குழம்புல போடும்போது எவ்வளோ போடுவோம்? இத்தினோண்டு தான் எடுத்து போடுவோம். ஒரு குண்டான் சோறு குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ குண்டானுக்கு ஒரு 1/2 கிலோ உப்பு அள்ளி போடுவோமா? இல்லை. பாருங்கள், அது ஒரு 4 உப்பு ஒரு கையில் கொஞ்சோண்டு அள்ளி போடுவீங்க. ஆண்டவரும் நம்மளை அப்படி தான் போட்டு வச்சுருக்கிறார். இந்த மக்கள் மத்தியில் ஒரு சூழலில் எல்லா நம்பிக்கையாளர்களும் வாழ்கிற இடத்துல என்னையும் உட்கார வச்சுருக்கிறாருன்னா எதுக்கு? அவங்கள பார்த்துட்டு உடுக்கடிக்க இப்படி போகக்கூடாது, அவன் கட்டுறான்னு கையில் கயிறு கட்டுறதுக்கு இப்படி போகக்கூடாது, அவன் எதையோ உருட்டி விட்டான் நம்ம போய் பார்த்துட்டு வர இல்லை. நாம் வித்தியாசமாய் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ்ந்து அவருக்கு ஒளி கொடுக்கிற அவருடைய திட்டங்களை செயல்படுத்துகிற அவருக்கு முன்பாக ஒளியாக உப்பாக இருக்கிற பிள்ளைகளாக வாழணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளெல்லாம் பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறார். அப்போ நாம் என்ன நினைக்கணும்னா, என்னிடத்தில் இருப்பது எதுவும் என்னது அல்ல. ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது, தெரிந்தானே உங்களுக்கு? தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை, எல்லாம் நீர் தந்த தானம், எல்லாம் நீர் தந்த தானம். இந்த பாடலை பாடும்போது கேட்டு பாருங்கள். கடவுள் நீங்கள் கொடுத்த கிருபை, நீங்கள் கொடுத்த கிஃப்ட்டு, இந்த உடம்பு, இந்த அறிவு, இந்த ஆற்றல் எல்லாமே அது ஆண்டவருக்கு நம்ம ஒரு பையன் வந்து கேட்டாப்புல, கோயிலுக்கு காணிக்கை கொடுக்கணுமா? கோயிலுக்கு காணிக்கை ஏன்? நான் கையை வச்சு நான் வந்து வேலை செஞ்சு தானே நான் சம்பாதிக்கிறேன், நான் இதுக்கு கோயிலுக்கு காணிக்கை கொடுக்கணும்? பாருங்கள், இப்போ அந்த பையனுக்கு நம்ம சொல்லி புரிய வச்சோம், எல்லா மனநிலையெல்லாம் மாற்றிட்டோம். பாருங்கள், அப்போ கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் எனக்கு அவரிடமிருந்து வருகிறது என்பதை அறிந்து கொள்வது. 1 யோவான் 4:6 சொல்லுது, நாம் கடவுளை சார்ந்தவர்கள், கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவிசாய்க்கின்றனர், கடவுளை சாராதோர் நமக்கு செவிசாய்ப்பதில்லை. இதிலிருந்து உண்மையான தூண்டுதல் எது, பொய்யான தூண்டுதல் எது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கி ஒரு சிலர் நல்லா தான் ஆரம்பிக்கிறாங்க. அது நம்ம கத்தோலிக்கர்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற சபையார்களாக இருக்கட்டும், அல்லது மற்ற நம்பிக்கையாளர்களாக இருக்கட்டும். பாருங்கள், ஆரம்பம் நல்லா தான் இருக்கும். ஆனால் கொஞ்ச நாளில் அவங்களுடைய போக்கு மாறும். நம்பி வருகிறவர்களை ஏமாத்துறது, காசு பணத்துக்காக எல்லாத்தையும் செய்கிறது. அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுடைய நிலை தடுமாறி போய் அவங்க யாருங்கிறத வெளிப்படுத்துவாங்க. இதிலிருந்து உண்மையான தூண்டுதல் எது, பொய்யான தூண்டுதல் எது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஒரு சகோதரர் என்கிட்ட சொன்னார், ஒருத்தவங்க ஒரு கார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் என்ன செய்கிறாரு, ஒரு காரை எடுத்துகிட்டு அவங்க ஓனர் எடுக்க சொல்கிறாங்க. எடுத்து ஒரு பக்கத்தில் சர்ச்சில் போய் ப்ளஸ் பண்ண சொல்கிறாங்க. அது ஒரு சபையாருடைய சர்ச். அங்கே இருக்கிற பாஸ்டர் என்ன செய்கிறாரு, ஜெபிக்கிறார். ஜெபிச்சு முடித்தோடனையும் திருப்பி அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, வீட்டுக்காரருக்கு இதெல்லாம் பிடிக்காது, சீக்கிரம் கொண்டு போய் வண்டியை ஷெட்டில் வச்சுருவோம், இதில் நம்ம கம்பெனியில் வச்சுருவோம், வீட்டுக்காரர் வந்துடுவார், அப்போ நம்ம புதுசாக கார் எடுத்துகிட்டு போகிற மாதிரி போயிடலாம். அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஜெபம் பண்ண விரும்புகிறாங்க. அப்போ ஜெபம் பண்ணும்போது அவங்க அந்த பாஸ்டருக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்க காணிக்க. அப்போ அவர் நிறையா வாங்கிக்கிட்டார். அடுத்தது வீட்டுக்காரர் வந்துட்டார். வீட்டுக்காரர் வந்தவிட உடனே வண்டியெல்லாம் எல்லாம் பேமெண்டெல்லாம் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னும் போது வீட்டுக்காருக்கு ஒரு ஆசை, மனைவி ஒன்றா கோயிலுக்கு போகணுன்னு சொல்லுமே அப்படின்ட்டு, சரிம்மா இந்த வண்டியை நீ ஆசைப்படுற மாதிரி சர்ச்சில் போய் ப்ளஸ் பண்ணிட்டு போயிடுவோம், ஏன்னா அது பக்கத்தில் இருக்க அந்த சர்ச்சில் போய் ப்ளஸ் பண்ணிட்டு போயிடுவோன்னு அங்கே கொண்டு போகிறாங்க. கொண்டு போன உடனே திருப்பி அதே பாஸ்டர், அதே நபர், திருப்பி அதே வாகனம், அதே ஆட்கள், திருப்பி அதே மந்திரிப்பு. இப்போ பாஸ்டர் என்ன சொல்லணும், அவர் காட்டி கொடுக்கக்கூடாது, ஏதோ ஒரு நடக்குதுன்னு அவருக்கு புரிஞ்சிருப்பார். அவர் என்ன சொல்லியிருக்கலாம், காணிக்க போதுமா, எனக்கு தேவையில்லை, காட் பிளஸ் யூ, நல்லா இருங்க எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் மறைமுகமாக அதை மறுத்துருக்கலாம். திருப்பி அந்த வீட்டுக்காரர் ஒரு 1000 ரூபாய் எடுத்து கொடுக்க அவர் சத்தம் போடாமல், கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார், கொடுங்க அப்படின்னு வாங்கி கொண்டார். இதை பார்த்து கொண்டு இருந்த அந்த டிரைவர், அந்த பையன் என்ன நினைப்பார், அவர் ஒரு கத்தோலிக்கர். அவர் என்கிட்ட கேட்குறாரு, இப்படி தான் உங்கள் வண்டியெல்லாம் ஓடிட்டுருக்கா சாமி
அப்படின்னு என்கிட்ட கேட்டேன். எங்கள் வண்டி அப்படி ஓடலைப்பா, அப்படி ஓடி இருந்தால் எங்கள் வண்டி எங்கேயோ போய் எப்போயோ ஓவர்டேக்க இதாகி கீழே விழுந்திருக்கோம். எங்கள் வண்டி மெதுவாக நிதானமாக போயிட்டு இருக்குது அப்படின்னு. பாருங்கள், ஒரு 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 உலகத்தினுடைய ஒரு காரியத்தில் நாம் எப்படி நம்மளுடைய அடையாளத்தை இழந்து போகிறோம் பாருங்களேன். அதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிறார், நம்ம கடவுளை சார்ந்தவராக இருக்கணும் நம்முடைய செயல்களில் எல்லாத்துலேயுமே. அதான் நான் சொல்கிறேன், குடும்பத்தில் அந்த அந்த அன்பு உறவு வெளிப்படணும். நம்ம ஒன்றும் இல்லை, அதான் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேனே, ஒரு கணவன் மனைவியை திடீட்டே இருந்தாராம். பிச்சை அந்த அம்மா வந்து என்கிட்ட அழுகுறாங்க, என்னம்மா அப்படின்னு. வீட்டுக்காரர் ஃபாதர், பிச்சைக்கார குடும்பத்துலேருந்து உடனே பொண்ணு எடுத்துகிட்டு வந்துட்டேன், பிச்சைக்கார குடும்பத்துலேருந்து பொண்ணு எடுத்துட்டேன் அப்படின்னு. நான் உடனே அவருக்கு கை கொடுத்தேன். அவருக்கு என்னன்னு புரியல. அவர் உடனே என்ன, நான் சொன்னேன், ஃபாதர் சார் நீங்கள் அப்போவே பெரிய புரட்சியாளராக இருந்திருக்கிறீங்க, போய் பிச்சைக்கார குடும்பத்தில் பொண்ணு எடுக்கிற அளவுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்கிறீங்க அப்படின்னு நான். அப்போ பாருங்கள், 30 வருஷம் திருமணம் ஆகி இப்படி சொல்லலாமா? நீ நீ ஒரு ஃபேமிலி 20 வருஷத்தை கடந்துட்டாங்க. போய் உங்கள் வீட்டில் என்னத்தை நீ கொண்டு வந்த, இப்போ போய் வாங்கிட்டு அந்தம்மா பாதி கிளவியாக இருக்குது. ஆயம்மெல்லாம் செத்து போயிட்டாங்க. அந்த குடும்பத்தில் போய் அந்த அம்மா யார்கிட்ட போய் கேட்பாங்க, என்னுடைய வரதட்சணையை கொடுங்கப்பா அப்படின்ட்டு. பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு அநாகரிகமான ஒரு செயலை தானே. கணவனை சில குடும்பத்தில் அவமானப்படுத்துறது, உன்னால் என்ன இருக்குது அப்படின்னு, இதெல்லாம் நம்ம மாற்றணும். இதுதான் நம்ம கடவுளை சாராதவர்கள்ங்கிறதுக்கு அடையாளம். அப்போ நம்மை சார்ந்தவர்களையே நம்மளால் அன்பு செய்ய முடியல, மதிக்க முடியல அப்படின்னா நம்ம வேறு யாரை போய் மதித்து நம்ம ஆண்டவருடைய இறையாட்சியை கொண்டு வர போகிறோம்? நானும் இறையாட்சியினுடைய அடையாளமாக இருக்கிறேன் நம்ம எப்படி சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்கள். திருத்தூதர் பணியில் அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது, நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாகவும் ஆவீர்கள். அவர் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர். திருத்தூதர்கள் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு சங்கத்தில் பேசுகிறாங்க. அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நாம் செய்யக்கூடிய காரியங்கள் கடவுளை சார்ந்ததுன்னா யாராலையும் அதை நிப்பாட்ட முடியாது. அது கண்டிப்பாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஆண்டவருடைய காரியமாக இல்லாது போனால், நம்ம கடவுளை சாராது போனால் நாம் கடவுளோடு போரிடுபவர்களாக மாறிடுவோம். அப்புறம் நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஆண்டவருக்கு எதிராக நிற்கும். அப்போ நம்ம போராடி தான் நம்ம ஜெயிக்கணும். வீட்டை போராடணும், கணவனை போராடணும், திடீர்னு ஒரு பிரச்சனை வரும், ஏன் இப்படி வந்தது தெரியாது. அப்போது அந்த மாதிரியான சூழல்களெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்னா ஆண்டவரை சார்ந்தவர்களாக மாறணும். ஆண்டவரை சார்ந்தவர்னா எப்படி உட்காந்து யோசிக்கணும். கடவுளுக்குரியதை நான் கடவுளுக்கு கொடுக்குறேன்னா, காணிக்கையை ஒழுங்காக கொடுக்குறேன்னா, ஜெபத்திற்கு நேரம் ஒழுங்காக கொடுக்குறேன்னா, கடவுளுக்கு புகழ்ச்சி ஒழுங்காக கொடுக்குறேன்னா, எல்லாத்தையும் யோசிக்கணும். காசை தூக்கி போட்டுட்டு ஜெயிச்சிட முடியாது. எல்லாத்தையும் யோசித்து நீங்கள் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு உண்மையான நிலையில் ஒப்பு கொடுக்குற போது ஆட்டோமேட்டிக்காக கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் எங்கே பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை அவர் என்ன செய்வார்? தீர்த்து வைப்பார். ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் கொடுத்த கிருபைகளால் தான் நம்ம வாழ்கிறோங்கிற மனநிலையை பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரை உம்முடைய இரக்கத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டது இந்த கிருபை, அதை உமக்கு நான் மீண்டுமாய் காணிக்கையாய் கொடுக்கிறேன், உமக்கே நான் அதை மாட்சியாய் வைக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுகிற போது கடவுள் உங்களை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே இருப்பார். தாவீது அரசர் அப்படி தான் சொன்னார், உங்களுடைய கிருபை நான் அப்படி நிற்கிறேன். ஆண்டவர் அவர் எவ்வளோ தூரம் தாழ்த்தினாரோ அவ்வளோ தூரம் அவரை உயர்த்தினார். மரியாள் அவர் தன்னை தாழ்த்தினார், உயர்த்தினார். எலிசபெத் அம்மா, சூசேப்பர், பாருங்கள், இப்படி நிறைய பேர் தாழ்த்துகிற பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். அதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்கச் செய்துள்ளேன் என்றும், பசுமையான மரத்தை உலரச் செய்து உலர்ந்த மரத்தை தழைக்கச் செய்துள்ளேன் என்றும். பார்த்தீங்களா, ஆண்டவரால் எல்லாம் கூடும். உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் மாற்றத்தை கொடுக்க முடியும். நீங்கள் உங்கள் மனதை மாற்றி, உங்களுடைய மனமேட்டிமையை மாற்றி, நான் என்கிற அகந்தையை மாற்றி, அடுத்தவர்கள் அழிய வேண்டும் என்கிற எண்ணத்தை மாற்றி, எனக்கு வலிப்பது போலதானே அவர்களுக்கும் வலிக்கும் என்கிற அந்த பிறரன்பை உள்ளத்திலே வைத்து சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். ஆமென். அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் துய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன்.
தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். எதை தருவேன் இறைவா நான் என்னை தருவேன் தலைவா. எதை தருவேன் இறைவா நான் என்னை தருவேன் தலைவா. எல்லையில்லா உமது அன்பை எண்ணி வியந்து புகழ்ந்து பாடி எதை தருவேன் இறைவா நான் என்னை தருவேன் தலைவா. எதை தருவேன் இறைவா நான் என்னை தருவேன் தலைவா. எல்லையில்லா உமது அன்பை எண்ணி வியந்து புகழ்ந்து பாடி எதை தருவேன் இறைவா நான் என்னை தருவேன் தலைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புரட்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாற செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உமை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது.
ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நினைவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மேம்பண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் திருப்பலியோடு இணைந்து ஆண்டவருக்கு உங்களை படைத்திருக்கிறீர்கள். ஆண்டவர் இன்னும் அதிகமாய் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். இன்னும் சிறப்பாக நம்முடைய ஒன்றுமில்லாத நிலையை உணர்ந்து ஆண்டவர் எனக்காய் போரிடுவார், ஆண்டவர் எனக்காய் செயல்படுவார் என்கிற நம்பிக்கையோடு நாம் நம்மை அவருடைய கரத்தில் ஒப்படைப்போம். இந்த பாடல் வழியாக ஆண்டவர் நம்மில் மகிமையடைய, ஆண்டவருக்கு நாம் சாட்சியாய் எழும்ப, ஆண்டவரே என்னை உயர்த்தி ஆசீர்வதியும் என்று மன்றாடுவோம். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. ஆமென். அன்புக்குரிய மகனே மகளே, நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுகிற நேரம் ஆண்டவர் உன்னை நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். உன்னுடைய நம்பிக்கையை அவர் ஆழப்படுத்துகிறார். இதோ நீ வாழ்வு பெறுகிற பிள்ளையாக, ஆண்டவரால் வாழ்வு பெறுகிற பிள்ளையாக கடந்து சென்று கொண்டிருக்கிறாய். ஆண்டவருக்கு உன் கரத்தை உயர்த்து. ஆண்டவரே, நீரே என்னுடைய எல்லாவற்றிற்கும் காரணம், என்னுடைய உயர்வுக்கு, என்னுடைய மகிமைக்கு நீரே காரணம் என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவாய். ஆண்டவருடைய மகிமையை நீ காண்பாய்.
அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. ஆமீன். அன்பு நம்பிக்கையாளர்களே, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, இதோ நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நீ எதை குறித்தும் கலங்காதே, திகையாதே. இதோ இருள் சூழ்ந்த ஒரு உலகம், தீமையை நிறைந்திருக்கிற உலகம். அப்படி இருந்தாலும் ஆண்டவர் உன்னை வெளிச்சமாய், ஒளியாய், உப்பாய் இதோ இந்த இடத்திலே நிலைநிற்க செய்ய போகிறார். ஆண்டவரிடத்திலே உன் கரம் உயர்ந்திருந்தால், ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தின் மீது உன் நம்பிக்கை இருந்தால், ஆண்டவர் என்னை வழிநடத்துகிறார் என்று நீ விசுவசித்தால், இதோ நீ விரும்புவை கைகூடுவதாக இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து செபி. ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன், அறிக்கை செய்து சுகமடைந்தாள். ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தாள். ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடிவா இயேசு என்று சுகம் தருவார். ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடிவா இயேசு என்று சுகம் தருவார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திற்காய் நன்றி. இதோ நாங்கள் இந்த இடத்திலே நின்று உம்மை துதிக்க நீ பலர் தந்தமைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ துன்பத்தின் மத்தியிலே, துயரத்தின் மத்தியிலே, வலிகளின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே, கவலைகளின் மத்தியிலே கூட ஆண்டவரே உம்மையே சார்ந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் நிறைவடைவார்களாக. பிள்ளைகளை நீர் தொடும்படியாக, அவருடைய நோயிலே தொடும்படியாக, அவருடைய இழப்பிலே நீர் அவர்களை தொடும்படியாக, அவருடைய பொருளாதார வீழ்ச்சியிலே அவர்களை தொடும்படியாக, அவருடைய தொழிலினுடைய வீழ்ச்சியிலே அவர்களை தொடும்படியாக, அவருடைய குடும்ப பிரச்சனையிலே அவர்களை தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ ஆண்டவரே நீர் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியாய் மாறியதப்பா. இதோ அப்படியாக பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் உம்முடைய திருமணம் வைத்து மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இதோ தொற்று நோயினுடைய வேதனைகளை எல்லாம் தேவரீர் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நீர் குறைத்து இதோ இந்த பூமிக்கு விடுதலை அளிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த இரத்தம் ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே கரமுயர்த்தி நாங்கள் மன்றாடுகிற எங்கள் ஜெபத்திற்கு இதோ செவிசாய்க்கிற எங்கள் ஆண்டவர் இதை செய்வார் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, இதோ குழந்தைகள் எல்லாம் இந்த தொற்று நோயினுடைய வேதனையிலிருந்து காப்பாற்றப்பட்டு ஆண்டவரே நாங்கள் ஒரு மகிழ்ச்சியான குடும்ப சூழலை நடத்தி செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த பூவுலகம் மகிழ்வதாக. ஆண்டவரே நீர் படைத்த மக்களினங்கள் எல்லோரும் இதோ உம்மால் பாதுகாக்கப்படுவார்களாக. தேவரீர்தாமே விடுதலை தருகிற செயல்களை செய்கிற ஆண்டவர் என்பதை நீர் விளங்க பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காரியத்திலும்
நீர் நாங்கள் விடுதலையை காணச் செய்வீர் என்கிற நம்பிக்கையோடு கூட இதோ இந்த ஜெபத்தையும் எங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் உம்முடைய திருப்பாதம் வைத்து மன்றாடுகிறோம். ஜெபம் கேளுமிங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்று திறப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பு செய்யும் இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். ஆற்றல் மிகு இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். இன்பம் தரும் இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஈகை குணம் உள்ளவர்க்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். உறுதி தரும் இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். ஊற்றான இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.